சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் மூலம் சுமார் 29.50 கோடி செலவில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையத்தின் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீட் தேர்வு குறித்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளின் மாவட்ட கல்வியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு குழுவினரின் ஆலோசனை கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை புதுச்சேரி முழுவதும் அதிக வெப்ப அலை வீசுவதை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகாத வண்ணம் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் மூலம் சுமார் 29.50 கோடி செலவில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையத்தின் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மாண்புமிகு கவர்னர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கி மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையத்தை திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் பொலிவுறு பேருந்து முனையத்தின் வளாகத்தினை பார்வையிட்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சிவசங்கர், வெங்கடேசன், ராமலிங்கம், தலைமைச் செயலர் சரத் சவுகான், அரசு செயலர்கள் ஜெயந்தகுமார் ரே, கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரி பொலிவுறு நகரத்தின் திட்ட தலைமை செயல் அதிகாரி ருத்ரகவுடு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், போக்குவரத்து ஆணையர் சிவகுமார், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு குறித்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளின் மாவட்ட கல்வியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு குழுவினரின் ஆலோசனை கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள், புதுச்சேரி மாநில தேர்வு பொறுப்பு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா, காவல்துறை பொறுப்பு அதிகாரி IGP.K. சிங்லா, புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள், மாஹே, ஏனாம் பகுதியின் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அந்தந்த பகுதியில் எடுக்கப்பட்டுள்ள முன் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் விவரித்தனர். பின்னர் அதிகாரிகளிடம் பேசிய கவர்னர், தேர்வு மையங்களில் குடிநீர், தடையற்ற மின்சார வசதி மற்றும் ஆம்புலன்ஸ்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேர்வு எழுதும் மாணவர்களின் போக்குவரத்து வசதிக்காக நகரின் முக்கிய இடங்களில் இருந்து தேர்வு மையங்களுக்கும் தேர்வு முடிந்த பின்பு பாதுகாப்பாக செல்வதற்கும் பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். தேர்வு முடிவு வரும் வரை விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருக்க சைபர் கிரைம் காவல் பிரிவு மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டும். தவறு ஏற்படும் பட்சத்தில் அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்வு மையங்களுக்கு வினாத்தாள் கொண்டு செல்லும் போது விடைத்தாள்கள் தேர்வு முகமைக்கு அனுப்பி வைக்கப்படும். கவனத்தோடு விழிப்புணர்வோடும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் குறித்து தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் திருப்தி தெரிவித்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை புதுச்சேரி முழுவதும் அதிக வெப்ப அலை வீசுவதை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகாத வண்ணம் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பேரிடர் மேலாண்மை துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், புதுச்சேரியில் வானொலியில் பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும், அதிக வெயில் அடிக்கும் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும்,
குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகளுடன் தனி அறைகள் அமைத்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் மருத்துவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது அனைத்து மருத்துவமனைகளிலும் பொதுமக்களுக்கு தக்க பதில்களை கூற வேண்டும் என்றும், மேலும் அவர்கள் கேட்கும் உதவிகளை உடனுக்குடன் செய்து தர வேண்டும் என்றும், மேலும் அக்னி நட்சத்திரம் வீசும் நாட்களில் வெப்பம் அதிகம் வீசும் என்பதால் அனைத்து துறைகளும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு ஆம்புலன்ஸ் வசதி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். காரைக்கால் தர்மபுரம் புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 151வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தர்மபுரம் புனித செபஸ்தியர் அலுவலகத்தில் 151வது ஆண்டு திருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்ற விழாவில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். புனித செபஸ்தியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 151வது ஆண்டு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியை தூய மரியன்னை ஆலயத்தின் பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் திருப்பலியினை தொடங்கி மந்திரித்தார். தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக கொடி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலம் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்ததும் மே 3ஆம் தேதி இரவு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு 5ஆம் தேதி தேர் பவனியும் நடைபெற உள்ளது. அற்புத குழந்தை இயேசுவை கிறிஸ்துவாக வேண்டிக்கொள்ளும். அற்புத குழந்தை இயேசுவை வேண்டிக்கொள்ளும். அற்புத குழந்தை இயேசுவை கிறிஸ்துவாக 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 வேண்டிக்கொள்ளும். தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் வடக்கு ஒன்றியம் பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள், பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் டப்புகள் உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ், வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முரளி, வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி, முன்னாள் சேர்மன் VMR சிவா, ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிளைக்கழக செயலாளர்கள் உதயன், ரத்தினவேல் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூர்த்தி, பிரபு, முருகன், கிருஷ்ணராஜ், சுப்பிரமணி, தனுஷு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் PORU நிறுவனத்தின் மகுட விழாவில் 200 தன்னார்வலர்கள் 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சை பைகளை பிடித்தபடி உலக சாதனை நிகழ்த்தினர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு அரசு தடை விதித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் PORU என்கிற தனியார் நிறுவனம் சார்பில் நெகிழியை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சியை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடத்தினர். அதில் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பையை கையில் பிடித்தபடி பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சப்பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Thank you.
பாருப்பா, ம் பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். ஆ? ஆ, அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? ம். எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் அலுகாஸ் போலாமா? புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357 202. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பரிசுகள் வழங்கினார். மேலும் சிறு தொழில் செய்வதற்கு தள்ளு வண்டியும் வழங்கப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக உழவர்கரை தொகுதியில் பெண்களுக்கு கோலம் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதுநகர் பகுதியில் பரிசுகள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கி மே தின வாழ்த்துக்களை கூறினார். அதைத் தொடர்ந்து தொழில் செய்வதற்கு சுமார் 5க்கும் மேற்பட்டவர்களுக்கு தள்ளு வண்டிகளும் வழங்கப்பட்டது. அதேபோல் பாவன நகர் பகுதியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அப்பகுதியில் சிறு தொழில் செய்வதற்கு தள்ளு வண்டிகளும் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பேரவை நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை டோபிகானா வண்ணார் நலசங்கம் சார்பாக 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சங்கத்தின் தலைவர் பெருமாள் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர்கள் தனகோடி, பூங்காவனம் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் செயலாளர் மனோகரன், துணை செயலாளர்கள் கருணாகரன், கண்ணன், சந்தோஷ், குமார், பொருளாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மற்றும் முதல் 5 இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களுக்கு சங்கத்தின் அவைத் தலைவர் கலியமூர்த்தி மற்றும் சட்ட ஆலோசகர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையத்தில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மன்னார்குடி கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையத்தில் உள்ள பெருமாள் நகர் மற்றும் ஜெயா நகர் சாலைகளை தார் சாலைகளாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் 46,30,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் சுப்புராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்புராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா இன்று நடைபெற்றது. இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நண்பகல் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் மூலம் சுமார் 29.50 கோடி செலவில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையத்தின் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீட் தேர்வு குறித்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளின் மாவட்ட கல்வியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு குழுவினரின் ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை புதுச்சேரி முழுவதும் அதிக வெப்ப அலை வீசுவதை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகாத வண்ணம் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.